ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக வீட்டில் வந்து சூப்பரான மட்டன் குழம்பு. நல்ல கம்ம கம்மன்னு ஸ்மெல்லோட அந்த மட்டனில் உள்ள ஜூஸ், அந்த ஆயிலெல்லாம் வெளியே பிரிஞ்சு செம்மையாக இருக்கும் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கனமான பாத்திரமாக வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கசகசா வந்து உள்ளே சேர்க்கறது பிடிக்கும். அது பொடிஞ்சு வர ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த டைமில் ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை அரிஞ்சிட்டு நல்லா உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மட்டன் ஒரு 1/2 kg இருக்கும். அதனால் 3 பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மட்டன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்போவுமே நான்வெஜ் பண்ணுறப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். நல்ல ஃப்ளேவர் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவேன். அதனால் இங்கே 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சுல்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா குழம்பு வந்து எப்போவுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயிலோடு சேர்ந்து வரும்போது கலரில் அந்த குழம்புல வந்து அந்த கலர் வந்து அப்படி இறங்கும். சூப்பராக இருக்கும். எந்த ஆர்டிஃபிஷியலான கலருமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணுறேன். இதில் எப்போவுமே ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சமாக நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் தக்காளி பழம் வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சு உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளிலேருந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து தண்ணி அந்த ஜூஸ் வந்து அப்படி வெளியே வரும். அதனால் தக்காளி வந்துட்டு நல்லா அந்த மசிஞ்சு வர ஸ்டேஜ் இருக்கும்ல, நம்ம கரண்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தெரியும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தக்காளி வந்து நல்லா வேக விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ தெரியுதா, அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள். இந்த 2யுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி வெங்காயத்தோட. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா மட்டனை வந்துட்டு உப்பு, மஞ்சள் தூளெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஸ்டேஜில் நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே வந்துட்டு மட்டன் போட்டதுக்கப்புறமா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினோம்னா இதெல்லாம் சேர்ந்து வந்து நல்லா வெந்து வரும். அதனால் மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி வெங்காயம் வதக்குறப்பமே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போவும் மட்டன் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறணும். இதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வாழைக்காய் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. 2மே ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்படியும் மட்டன் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடிடணும். மட்டன் நல்லா வெந்து வரும். கரெக்டாக நான் வந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே ஒரு 80% வந்துடுச்சு. இந்த டைமில் மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் நல்லா கீழே இருக்கிற மட்டன் மேலே இருக்குது, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சேர்த்து நான் வந்து கிளறி விட்டுக்கிறேன். இந்த டைமில் தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் மட்டும் ஒரு 4-5 சில்லு எடுத்து நல்லா பைன் பேஸ்ட்டாக உள்ளே அரைச்சிட்டு தேங்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும்ல கொஞ்சம், அதுலேயும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதையும் கலக்கி உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்த்த அந்த மட்டன் மசாலா தேங்காயெலாம் அந்த மட்டனில் வந்து இறங்குறதுக்காக ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் நீங்கள் மூடி போட்டு மூடிடணும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கமன்னு சூப்பராக ஆயிலெல்லாம் சைடில் பிரிஞ்சு மட்டன் நல்லாவே வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், மட்டன் பீஸ்லாம் நல்லா வந்திருந்தது. நம்ம உள்ளே ஆட் பண்ண அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது கூட நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக தொட்டு பார்க்கும்போது நல்லா அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி வெந்திருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே வாஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம வந்து சிக்கன் மட்டன் பண்ணும்போது அந்த மல்லி இலை யூஸ் பண்ணுவோம்ல, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுமே வந்து அழகாக தெரியும். ஸோ இதை வந்துட்டு எல்லாம் மட்டன் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேஞ்ச் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு
டேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். மட்டன் பீஸ் எல்லாம் அப்படியே வெந்து வச்ச உடனே அப்படியே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாப்பாடுக்கு சூப்பர்.